அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய சம் 10th கிளாஸ் மேக்ஸ்மா எக்ஸசைஸ் 2.6 8th சம். இறகு ஒரு மடிக்கணினியை வாங்க விரும்புகிறார். அவர் அதற்கான தொகையான 40,000 உடனடியாக பணமாகவும் செலுத்தலாம், அல்லது 10 மாத தவணைகளில் முதல் தவணை 4,800, இரண்டாம் தவணை 4,750, மூன்றாம் தவணை 4,700 என்ற அடிப்படையில் செலுத்தலாம். அவர் இந்த வகையில் பணம் செலுத்துகிறார் எனில் மாத தவணைகளில் அவர் செலுத்திய மொத்த தொகை. மாத தவணை அடிப்படையில் பணம் செலுத்தும் போது அவர் அசலை காட்டிலும் கூடுதலாக செலுத்திய தொகை ஆகியவற்றை காண்க அப்படின்ட்டுருக்கான். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா, முதல்ல இந்த ப்ராப்ளத்தில் என்ன செய்கிறோம், இறகு மடிக்கணினியின் விலை எவ்வளவு? ரகு மடிக்கணினி வாங்குறாரு, அதனுடைய விலை எவ்வளவு? 40,000. ஃபஸ்ட்டு தவணையில் இறகு செலுத்திய தொகை எவ்வளவுமா? ஃபஸ்ட்டு தவணையில் அவர் செலுத்திய தொகை இவ்வளவு 4,800. ஓகேவாம்மா? இரண்டாவது தவணையில் அவர் செலுத்திய தொகை எவ்வளவு? 4,750. விடுதலை. மூன்றாவது தவணையில் 50 ரூபாயா குறையுது. ஓகேம்மா? மூன்றாவது தவணையில் அவர் செலுத்திய தொகை எவ்வளவு? 4,700. ஓகேவாம்மா? மொத்த தவணை எவ்வளவு? 10. மொத்த தவணை, அதாவது n = 10. இப்போ கொஸ்டின் என்னது? அவர் 10 மாத தவணையில் அவர் செலுத்திய மொத்த தொகையை அவர் கேட்டிருக்காங்க. அப்படிதானம்மா? 10 மாத தவணையில் அவங்க செலுத்திய மொத்த தொகையை அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலா அப்படின்னா, Sn = n/2 2a + n - 1 × d. இதுதான் ஃபார்முலா. அவன் என்ன சொல்லியிருக்கான்? இப்போ மொத்த தவணையில் அவர் செலுத்திய 10 மாத தவணையில் முதல் கொஸ்டின் எவ்வளவு? ஃபஸ்ட்டு கொஸ்டின் 10 மாத தவணையில் அவர் செலுத்திய 10 மாத தவணையில் அவர் செலுத்திய தொகை. இதுதான் என்னது? ஃபஸ்ட்டு கொஸ்டின். 10 மாத தவணையில் அவர் செலுத்திய தொகை என்னது? இதுக்கு அந்த ஃபார்முலா. இதில் ஏ என்னதுமா? ஏ என்னது? இதுதான் முதல் தவணை. முதல் தவணையில் செலுத்திய ஏ 4,800. சரி, என் என்னது? மொத்த தவணை, அது 10. டி கேட்டது டிஃப்ரென்ஸ் என்னது? இரண்டாவது தவணை 4,750 மைனஸ் 4,800. இப்போ பாருங்கம்மா, ஃபஸ்ட்டு தவணையில் அவர் 4,800, செகண்ட் தவணையில் 4,750, மூன்றாவது தவணையில் 4,800. அப்படி டோட்டலாக அவர் எத்தனை தவணை? 10 தவணையில் அவர் செலுத்துகிறாரு. அப்போது டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். இரண்டாவது தவணையிலேருந்து முதல் தவணையை நம்ம கழிக்கணும். ஸோ தட் இஸ் டி = -50. ஓகேவாம்மா? தென் நெக்ஸ்ட்டு இப்போ நமக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்களா? Sn = n/2 2a + n - 1 × d. ஸோ n என்னது? 10. 10/2. 2 × a. a 4,800. n 10. 10 - 1. d எவ்வளவு? -50. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இது 5. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 0 0 9,600. இது மைனஸ் 10 - 1 9 9 × 50. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 5 ×
960 minus 450. So that is 5 into 900 and 150. So that is 900 and 150 into 5 ஆல் பெருக்கும் 0 5 star 525 5 7 45. So Sn equal to 45,750. அவன் என்ன கேட்டிருக்கான் கண்டுபிடிச்சிக்கோமா 10 மாத தவணையில் அவர் செலுத்திய தொகை எவ்வளவுமா திஸ் 45,750. ஆனால் லேப்டாப்போட ஒரிஜினல் ரேட் என்னதுமா லேப்டாப்போட ஒரிஜினல் ரேட் என்னது 40,000. இப்போ செகண்ட் கொஸ்டின் என்னம்மா கேட்டிருக்கான் செகண்ட் கொஸ்டின் வந்து மாத தவணை அடிப்படையில் பணம் செலுத்தும் போது அவர் அசலை காட்டிலும் கூடுதலாக செலுத்திய தொகை இது வந்து ஒரிஜினல் ரேட்டு அப்போ அவர் கெட்டுனது எவ்வளவு 45,750. கூடுதலாக செலுத்திய தொகை என்ன கூடுதலாக செலுத்திய தொகை எவ்வளவுமா கண்டுபிடிப்போம் இது ஒரிஜினல் ரேட்டு ஆனால் கெட்டுன ரேட்டு வந்து 45,750 minus 40,000. ஸோ தட் இஸ் 50750 rupees வந்து என்ன செஞ்சுருக்காரு அவர் கூடுதலாக எக்ஸ்ட்ராவாக அவர் பே பண்ணியிருக்கார் ஒவ்வொரு மாத தவணையில் வந்து என்ன செஞ்சுருக்காரு முதல் மாத தவணையில் 4,800 ரெண்டாவது மாத தவணையில் 4,750 மூன்றாவது மாத தவணையில் 4,700 அப்படி 10 மாத தவணையில் அவர் செலுத்தும் போது மொத்த தொகை இவ்வளவு 45,750. அப்போ கூடுதலாக எவ்வளோ சேர்த்துருக்காரு 5,750 rupees வந்து அவர் என்னது எக்ஸ்ட்ரா கட்டியிருக்காரு. ஓகேம்மா இந்த வீடியோவை 1 time 2 time என்ன செய்யணும் ஓட விட்டு படிக்கணும். ஓகேவாம்மா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.